மெய்ப்பொருள் நாயனார் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடின்னு போற்றப்படும் இந்நாயன்மார் திருக்கோயிலூருங்கிற ஊர்ல குறுநில மன்னரா ஆட்சி செய்திருக்கிறார். வீழ்த்த முடியா வீரராகிய இவர் சிவமே மெய்யென கருதி சிவனடியார் தோற்றத்துல யார் இருந்தாலும் அவர்களோட திருப்பாதங்களை போற்றியும் வந்திருக்கிறார். இதை அறிந்த முத்தநாதன்கிற சிற்றரசன் மன்னரை வீழ்த்துவதற்காக சிவனடியார் வேடத்துல ஒரு ஓலைச்சுவடியை ஏந்திக்கிட்டு அரண்மனைக்கு வரான். அரைக்காவலாளி தத்தனுக்கு மட்டும் இவர் வேலை சந்தேகம் இருந்தாலும் தத்தனையும் தள்ளிவிட்டுட்டு முத்தநாதன் அறைக்குள்ள நுழைஞ்சிருந்தார். மனைவி மூலம் சிவனடியார் வந்திருப்பதை உணர்ந்து தாங்கள் வந்த காரணம் என்னவோன்னு பணிவா கேட்கிறார். அதற்கு வேடமணிந்த அவனோ சிவபெருமானின் உபதேசங்கள் நூல்ல இருக்கு, இதை நான் உனக்கு சொல்லதான் வந்தேன்னு போய் சொல்ல அறைக்குள் இருந்த அனைவரையும் வெளியேற்றிவிட்டு மன்னன் உபதேசம் கேட்பது போல குனிந்து நிற்க இதுதான் சரியான சமயம்னு ஓலைச்சுவடிக்குள் இருந்த ஆயுதத்தை எடுத்து தாக்குறான் முத்தநாதன். அறைக்குள் நுழைந்த தத்தன் முத்தநாதனை வெட்டவர தத்தா நமர் இவர் சிவனடியார் வேடத்தில் இருப்பதனால் நம்முடையவர் ஆனார்னு தடுக்கிறாரு மெய்ப்பொருள். அப்படியே முத்தநாதனை பார்த்து நான் நீ அணிந்த சிவனடியார் வேடத்திற்கே இவ்வுயிரை தியாகம் செய்கிறேன்னு சொல்றார். அவரை உணர்ந்த முத்தநாதன் கலங்கி நிற்க அவரை பார்த்து மேலும் மெய்ப்பொருள் நாயனார் உனக்கு என்ன வேண்டும்னு கேட்க இந்த ஊர் எல்லையை நான் பாதுகாப்பாக கடக்க வேண்டும்னு சொல்றார். மெய்ப்பொருளார் இசையவே தத்தன்